தவிகவின் இந்த ஆண்டுக்கான முதல் மாநில செயற்குழு கூட்டமானது இன்று நடைபெற்று வருகின்றது. இதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. மேலும் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். செய்தியாளர் மணிகண்டன், இந்த 15 தீர்மானங்களுக்கு மேலன்னு சொன்னீங்க. என்னென்ன தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானங்களாக பார்க்கப்படுது? மேலும் இந்த தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதை பற்றியும் விவரிங்க மணிகண்டன். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு ஒரு பரபரப்பான அரசியல் சூழல தான் கூடியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு குறிப்பிட்ட காலம் மட்டுமே கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளுமே அந்த அரசியல் தேர்தலை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். முக்கியமான அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். கட்சி தலைவர்கள் நேரடி சந்திப்புகளை திட்டமிட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைத்து நேரடியாக பொதுமக்களை சேர்ந்து உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணிகளை தொடர்ந்திருக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரையில இந்த மாதத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அனைவருமே மக்கள் சந்திப்புகள், உறுப்பினர் சேர்க்கை, சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வரக்கூடிய நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து புதிதாக களமிறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் அவர்களுடைய சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கின்றனர். அந்த தொடக்கத்தின் ஒரு முதல் புள்ளியாகத்தான் இந்த செயற்குழுவை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில தீர்மானங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து தீர்மானிக்க இருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட தீர்மானம், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 20 தீர்மானங்கள் இதுல நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதுல பிரதானமான தீர்மானமாக 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை தலைவரே எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பொதுக்குழுவும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்த செயற்குழு நடத்தப்படக்கூடிய சூழல்ல இந்த முடிவு என்பது எடுக்கப்பட இருக்கிறது. அதை தவிர்த்து பல்வேறு கட்சி நிர்வாகிகள், அதாவது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்ல இருந்து நிர்வாகிகள் விஜயுடைய வருகை அவர்களது கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்ற நம்பிக்கை ஊட்டும் விதத்துல பேட்டிகளையும் கருத்துக்களையும் அவர்களது சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு வரக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகம் எந்த நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறது, அதையொட்டிய கருத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மூலமாகவே இந்த செயற்குழுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதாகவே கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தீர்மானங்களை பொறுத்தவரையில மிக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை பொறுத்தவரையில பிரதானமாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொருட்டு நேரடியாக மக்கள் சந்திப்புகளை தலைவர் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்ட செய்தி. அந்த சந்திப்பு எப்போது நடைபெறும், எந்த மாவட்டங்களில் நடைபெறும் என்பது குறித்தும் அறிவிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைவர் சந்திப்பு மட்டுமல்லாமல் மாவட்டங்கள்ல, மண்டல அளவுல, அதே போல கிராமங்கள் தோறும் சென்று அவர்களுடைய கொள்கைகளை விளக்கும் விதத்துல பொதுக்கூட்டத்தை நடத்தவும் தமிழக வெற்றி கழக செயற்குழுல முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கட்சி அளவுல தமிழ்நாட்டை 10 மண்டலங்களாக பிரித்து பிரதான மண்டல கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவுல நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கின்றனர். மாவட்ட அளவிலான பொதுக்கூட்டங்கள் 100 நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கிராம பஞ்சாயத்துகள்ல 1000 கிராம பஞ்சாயத்து கூட்டங்களை நடத்தி கட்சியுடைய நோக்கம், அதே போல கட்சியுடைய செயல்பாடு, தலைவருடைய நோக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த பொதுக்கூட்டங்கள்லையும் அந்த கூட்டங்கள்லையும் திண்ணை பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விதமாக மக்களை எளிதில் சென்று சேர வகையில, அதோட மக்களோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் விதத்துல திட்டமிட்டு இந்த 10 கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பெருமளவுல இருக்கும் பட்சத்துல இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்ல, அதாவது மண்டல அளவுல நடைபெறக்கூடிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்ல கட்சியுடைய தலைவருமே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றுப்பயண விவரம் என்பதும் இந்த கூட்டத்திற்கு பிறகாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டுல தற்போது பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான தேர்தலாக, முதல் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருப்பதால கட்சியுடைய கிராஸ் ரூட் லெவல் டெவலப்மெண்ட் என்பது இந்த செயற்குழுல முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் அனைவருமே தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுடைய விவரங்கள் ஏற்கனவே தலைமைக்கு அனுப்பப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அந்த அறிவுறுத்தல்களும் முறையாக மாவட்ட செயலாளர்கள் மூலமாக பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் BLA-களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பூத் லெவல் ஏஜென்ட்கள் மூலமாக சார்பு அணி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது சார்பு அணி என்னும் போது ஒவ்வொரு அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மீனவர் அணி,
என துறை வாரியாக அணிகள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளும் கூட இந்த சந்திப்பில், அதாவது இந்த செயற்குழு கூட்டத்திற்கு முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில முக்கியமான பல்வேறு அறிவுரைகள் கட்சி தலைமை வாயிலாக மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. பிரதானமாக தாவேகா சட்டமன்ற தேர்தலை நோக்கி செல்லும் போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதற்காக வழக்கறிஞர்கள் அணி தயாராக இருக்க வேண்டும். இளைஞர்களை பெருமளவுல கவர வேண்டும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் கணிசமான அளவுல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் பொருட்டு இளைஞர் அணி அமைப்பை வலுப்படுத்துவது, அதே போல மாணவர்களை ஒருங்கிணைக்கும் பொருட்டு மாணவர் அணி செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது, இளம் பெண்களை அதே போல மகளிர் வாக்குகள் அதிகரிப்பதற்காக மகளிர் அணி தீவிரமான கொள்கை விளக்க கூட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை திட்டமிட்டிருக்கின்றனர். இதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சியுடைய தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கொள்கை விளக்க கூட்டங்களாக, அதாவது கட்சியுடைய கொள்கை தலைவர்களை ஏன் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள், கட்சியுடைய கொள்கை என்பது என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலில் எதை நோக்கி எதை முன்னிறுத்தி அவர்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கருத்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிவுரைகளாக வழங்க இருக்கின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.